வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெஜ்ஜு மட்டன் ஃப்ரை. வெஜ்ஜு மட்டன் ஃப்ரைனா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம சோயா வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இடம் இல்லை, அங்கேயே வச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னது என்ன போட்ட பக்கோடா போட்ட எண்ணெய். பக்கோடா போட்ட எண்ணெய் மிச்சம் இருந்துச்சு, அதனால் வெஜ்ஜு மட்டன் ஃப்ரை பார்க்கவே வந்து புதுசாக இருந்துச்சு. எனக்கு வந்து சாப்பிடணும் போல் தோணிச்சு. அதனால் இன்றைக்கி இந்த சாப்பாட்டுக்கு வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணி போட்டு விட்ருவோம். வெஜ்ஜு மட்டன் ஃப்ரை. ஓகே, எண்ணெய் இன்னும் காயலையா? போடலாமா? எண்ணெய் காய்ச்சி இது என்னென்ன போட்டிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மிளகு, மல்லி, மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, கல்பாசி, பட்டை, லவங்கம். அப்போ எத்தனை ஐட்டம் இருக்குது இதில்? இப்போ இந்த வறுத்ததெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம அது வறுத்த எண்ணெயே அதில் நிறைய இருந்ததுனால அந்த எண்ணெயிலே நம்ம இதையும் தாளிச்சிடலாம். அதில் ஒன்றுமே இல்லை. சரி, அது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் போட்டுடலாம். வெள்ளுள்ளி போடுங்க. ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಅಂದರೆ ಏನು? ಎಲ್ಲ போடலாம். ஓகே, நல்லா வதக்கிக்கலாம். என்னோட சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் தானே அது போடணும். ஆமாம். இப்போ வந்து அரை ஸ்பூன் அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். ஏன்னா நேற்று ரொம்ப காரம் ஆயிடுச்சு, அதனால எல்லாம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுட்டாரு. இந்த இதில் வேறு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கு. இதே அதில் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கு. இதை கட் பண்ணி போட்டாங்க, நீ கட் பண்ணாமல் பெருசும் சிறுசுமாக போட்டுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து அரைச்சதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். போதுமா? ரொம்ப எடுப்போம். போடுங்க கரெக்டாக இருக்கும். பாதி உப்பு போட்டுக்கணும், வேணாம் நம்ம போட்டுக்கலாம். சரி, சரியா? ஓகே, நமக்கு வந்து இப்போ வெஜ்ஜு மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே கறி மாதிரியே இருக்கா? இருக்கு. இது வந்து கட் பண்ணி போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், கட்டு ஆவலை. ஒரு சிலர் கட்டி வச்சு கட் பண்ணி போட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல. வெஜ்ஜு மட்டன் ஃப்ரை டேஸ்ட் வந்து பார்ப்போம். லைட்டாக நக்கி பார்த்ததுக்கு காரம் சூப்பராக ஏறிடுச்சு. அது வந்து மிளகு வந்து இப்போ பார்த்து கம்மி பண்ணியிருக்கணும்னு வேணுமா, அது நிறைய அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு எப்படி என்ன பாடு பார்க்க தெரியல. சரி வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். அப்படியே வச்சிரு, நம்ம போயிட்டு போகிறோம். சரியா போமா? தாயை கொஞ்சமாக ஊற்று தாயை, நான் வேணா போட்டுக்கிறேன். வணக்கம். இன்றைக்கி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன சாப்பிட போகிறோம்னா வெஜ்ஜு மட்டன் ஃப்ரை. நம்ம சோயாலே பண்ண மட்டன் ஃப்ரை. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து சைடிஷாக வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து இது கோவக்காயா? கோவக்காய் பொரியல். இது வந்து புதுசாக பீட்ரூட் பக்கோடா.
ஓகே, நம்ம மட்டன் வச்சுக்கலாம். மட்டன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடித்து காரம் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. மிளகு தூக்கல் தான்ப்பா. நேற்று இருந்த காரத்துக்கு காரம் கம்மின்னு சொன்னேன். லைட்டாக பழம் சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்லையே. வேறு அப்படி இருந்து இந்த பாரு எப்படி தான் பழம் சாப்பிட்றேன். காரம் எடுத்துக்க அளவுதான் நானும் போடுறேன். இன்னும் நல்லா இருக்குது. நல்லா கறி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன் காரம் மட்டும் கம்மி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும். அந்த கறி வந்து வறுத்த வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. மிளகா வரியா 2 மிளகா எனக்கு தான் வந்துருக்கு போல். அந்த ஒன்றை பிச்சு போட்ட பற்றியா. நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கா. இப்போ வாங்குவேண்ணா நான் எப்போ திட்டினேன். நல்லா வதக்கும் தான் சொன்னேன். நான் உன்னை எப்போ திட்டினேன். நீ இப்படி சொன்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? உண்மை சொல்கிறியா? கோக்கா நல்லா இருக்குது. காரமாக இருக்குது குழம்பு. அது அந்த ஒரு சைடு ஒரு தயிர் ஊற்றிக்கிறேன். ஆமாம், அதுக்கு நான் இப்போ உரத்தி சாப்பிடணுமே. அம்மா இப்போ இதை போகிறத நீ சாப்பிட்ருவியா மாவளை? இவ்வளோ காரம் ஊற்றணுன்னா தொட்டு நக்கதானே முடியும். இன்னைக்கு மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டோம், மிளகா ஜாஸ்தி ஆகிட்டோம். டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன தெரியுமா? சிரிக்காதம்மா. உடம்பு நல்லதில்லை காரம் அதிகமாக சாப்பிட்றது. சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு 365 நாள் சாம்பார் வச்சிருமா? 365 நாளும் சாம்பார் வச்சு சாப்பிட முடியாது.
உப்பு போட்டில போட்டு ஐஸ் வச்சு சொல்லிட்டு ஆக்கிட்டேன். இப்போ நல்லாயிருக்கும். இதில் மிளகா வேறு. இந்த வீடியோ சொல்கிறோம்னா நம்ம கேட்கக்கூடாது. நம்ம சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு அரசு தண்ணி என்ன பண்ணணும், மிளகு பொடி வச்சு மேலே லைட்டாக தூவி விடணும். அதுதான் அவங்க சமையல் அவங்கவுங்க தான் இதுவாகும். ஆனால் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. சும்மா சாம்பிள் கூட காமிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறான்னு உனக்கு தெரியாதா? சரி இவ்வளோ காரம் போட்டால் காரமாக இருக்கும் அப்படின்னு. கரெக்டாகும் பொழுது அவங்க செஞ்சாங்களே கரெக்டாக இருக்கும்போது நான் நினச்சேன். ஆனால் அதில் எல்லாமே தப்பு இருக்குதான் புரியுது. அவங்க பேச்சு நம்ம கேட்கக்கூடாதுங்க. இன்றைக்கி சாப்பாடு அதிகம்தான். வெண்டைக்காவா? சரி. நல்லா தான் இருக்கேன். வீடியோ கட் ஆகுமா? தயிர் தான் உள்ள போகுது. நல்ல நல்லா ஊற்றி சாப்பிடுவேன். எங்க தெரிஞ்சுட்டுல இது இன்னொரு நாள் போனால் சூப்பராக சாப்பிட்டு இந்த காலத்தில் போட மாட்டேன். காரணம் சரி எனக்கு தெரிஞ்ச தெரியல, நான் செய்வேன். இவங்க பேச்செல்லாம் கேட்டு செய்ய நல்லா இருக்கு. நேற்று தான் பட்டேன். பாவம் என் சிஸ்டர். அதான் ரொம்ப வயிற்றில் இடம் இருக்கு. காரமாக இருக்கும். உள்ளே இப்போ பண்ணி பயமாக இருக்குது. எடுத்து வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்ன தெரியல, 2 நாளா காரமாவே இருக்கு சாப்பாடு. அதுதான் அக்கா பேச்சு கேட்டு அக்கா சமையல் சாப்பிடுதுனான்னு சொல்றது. யாராவது கமெண்ட் பண்ணுவோம் பாரு. எப்படி டெய்லி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று செய்யணும்ல. நானே செஞ்சுட்டு போறேன். பைத்தியம் பிடிச்சிடும் உனக்கு. டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஒன்று நீ செய்வா? நீ எப்படி செஞ்சுட்டு கட்டாயிச்சா? நம்ம பார்த்தானே செய்கிறோம். செஞ்சாலும் எங்க காட்ட ஆரம்பிச்சாலும் பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைபர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது. காசு செலவு அதிகமாகுதுப்பா. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வர மாட்டேங்குது. செலவு தான் நிறைய இருக்கு. எவ்வளோ செலவு, கடன் வேற வச்சுட்டு இருக்கோம். இதில் வேற
அந்த இதில் இருக்க மட்டும் சாப்பாடு மட்டும்னா தயிர் சில கரெக்டாக இருந்திருக்கும். தயிர் நல்லா இருக்கு. காரம் ஆயிடுச்சு ரைட்டு. ஓகே, பக்கோடா நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் பக்கோடா. ஓகே, இதே மாதிரி வெஜ்ஜு மட்டன் ஃப்ரை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. பிச்சு உதறிச்சு வாயெல்லாம். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு குறையும் கிடையாது. பீட்ரூட்டு பக்கோடா சூப்பராக இருந்துச்சு. கோவக்காய், வெண்டைக்காய் பொரியல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.